உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். அதாவது ரிஷப ராசி அன்பர்களுக்கு மீனத்தில் சனி பகவான் நிற்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதியை உச்சம் பெறக்கூடிய நிலையும் அதே இடத்துல தான் உருவாகுது. அதுவும் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து. அப்போது இந்த மார்ச் முழுவதுமே இந்த சுக்கிர பகவானினுடைய தாக்கம் முழுவதும் சனியுடன் இணையக்கூடிய நிலை. ப்ளஸ் உங்களுக்கு 11 லாபஸ்தானத்திற்கு சனி வராரு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து நிற்கக்கூடிய இந்த சூழல் உங்களுக்கு பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு அமைவு. அதனுடன் சுக்கிரன் உச்சமடைஞ்சு இணையக்கூடிய நிலை வந்து மாபெரும் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சூழலும், மேலும் அவர்கள் எப்பேற்பட்ட அமைவுகளை உங்களுக்கு உண்டாக்க போகிறாங்கன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் ஒரு புறத்தில் ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் பாவத்திலையும், கேது பகவான் 4ஆம் பாவத்திலையும், ப்ளஸ் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு யோக நிலையில் இருக்கார். இதில் குரு வக்கர நிலைக்கு வந்துட்டார். வக்கர நிலையில் வந்த குரு பகவான் என்ன ஆயிட்டார்னா, உங்களுக்கு லாப சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதின்றதுனால குடும்ப ரீதியில் தேவையில்லா சில குழப்பங்களையும், தன ரீதியில் குடுக்கல் வாங்கல், பண ரீதியில் சில சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை. மறுபுறத்தில் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தடையாயிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல, என்ன முயற்சி எடுத்தாலும் ஓகே ஆகிற மாதிரி ஆகுது. கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தா அப்படியே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமை. இதனால் மன உளைச்சல் மட்டும்தான் மிச்சம். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்ற ஒரு பயம். குரு பகவானே உங்களுக்கு வக்கர நிலைக்கு ஆளாயிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா? அது அப்படியே தடையாகும். அப்போது குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த மார்ச்லேயே அவரும் குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். மறுமுனையில் உங்களுக்கு சனி பகவான் மீன ராசியில் பலமான ரீதியில் நிற்கிறாரு. இவரோட சுக்கிரன் உச்சம் பெற்று இணைகிறார். அப்போது தொழில் ரீதியில் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபட போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்க போகிறீங்க. நமக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும்னு எதிர்பார்த்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த நல்ல காலமே மாபெரும் அதிர்ஷ்டங்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இது மாறப்போகுது. அதுலேயும் இந்த நேரத்தில் வெளிநாடு யோக அமைவுகள் எல்லாம் பெரிய லெவலில் கை கொடுக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்தவங்க தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. பிரச்சனை அப்படின்றது வேற, பிரச்சனைகள், பலவித குழப்பங்கள், நம்பி ஏமாறக்கூடியது ஒரு புறம், கூட இருந்தவங்களால் துரோகங்கள் அடையக்கூடியது மறுபுறத்தில், குடும்பத்திற்காகவே கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்களே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையேன்ற ஒரு மன வலியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து செயல்பட்டாலும் அது எவ்வளோ பெரிய வலி வேதனைகளை கொடுக்குன்றது சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போது இந்த சூழல், இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சாச்சு. அதுலேயும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய மன அழுத்தங்கள். ஏன்னா கூட இருந்தவங்களே உங்களுடைய எமோஷனங்களை டச் பண்ணி நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும், அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தரை உட்கார வைக்கணுன்ற அளவுக்கு உங்களை பலவிதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழல்கள். இது எல்லாத்தையும் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உச்சம் பெற்ற இந்த சுக்கிரனும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியும் லாபஸ்தானத்தில் நின்று உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது சனியும் சுக்கிரனும் இணையக்கூடியது மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட யோக நிலை உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்களை அளிக்கின்றது 100% உண்மை. அதனால் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, இவ்வளோ நம்ம லைஃப்பில் இவங்களை நம்ம நேசித்தோமா, ஆனால் அவங்க நம்மளை புரிஞ்சிக்கலையேன்ற ஒரு மனவலி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மனவலியெல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு விட்டு போனவங்க கூட உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலம். குடும்பத்தில் குறிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் இப்போ ஒரு அருமையான, ஏன்னா குருவும் அழகாக அருமையாக வக்கர நிவர்த்தி ஆகி அவர் உங்களுக்கு முழு பலமான நிலையில் நிற்க போகிறாரு. தனஸ்தானத்தில் குரு பகவான் பலமாக நிற்கிறாரு.
லாபஸ்தானத்தில் சனி பகவான் மீனத்தில் டாப் லெவலில் உங்களுக்கு உதயமாகி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க தயாராகிட்டார். அதே நேரத்தில் உங்களுக்கு மீனத்தில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். அப்போது இது உங்கள் லைஃப்பில் இந்த மார்ச்சில் வந்து பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலைகளை செய்யணும், எந்தவித ஒரு தொழிலை நாம் தொடங்கணும், புது முயற்சிகளை நம்ம எடுக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேலையை விட்டு புது வேலைக்கு முயற்சி பண்ணணும். இப்படி சில முயற்சிகளுக்கு உண்டான எஸ்டிமேட்டுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். நீங்கள் செய்யலாம். நான் இந்த வேலையில் இருக்கிறேன், ரொம்ப நாளாக இந்த இடத்த விட்டு மாறணும்னு நினைக்கிறேன், மாறலாமான்னா கண்டிப்பாக மாறலாம். பட் ஆனால் அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை விட்டுட்டு அங்கே போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு உண்டான முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அது கை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக பார்த்த சில வாய்ப்புகளும் அமைப்புகளும் அவங்களுக்குண்டான திருமண முயற்சிகளும் வேலை சார்ந்த விஷயங்களும் தொழில் சார்ந்த நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் ட்ராப் ஆகிட்டே இருந்ததே நினச்சி வருத்தப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு அதை கை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்க போகுது. அப்போது இந்த காலகட்டங்கள் வந்து என்னை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்குதுன்றது உண்மை. உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகுது. அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும், இந்த ஜாயிண்ட் சிலரெல்லாம் உட்காந்தா எந்திரிக்க முடியல, என்னால் கை கால் மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு குதிகால் ப்ளஸ் இந்த முட்டி உங்களுடைய அந்த முழங்கால் அதோட இடுப்பு வரைக்குமே சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து அழகாக ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும். மேலும் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்கள் கொடுக்கும். மாறுதல்கள்ன்றது ஏனோ தானோன்னு இல்லை. நீங்கள் இத்தனை நாளாக உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் எவ்வளோ சிக்கல்களை சந்திச்சிங்களோ அதுக்கு அப்படியே எதிர்மறைவாக பெரிய லெவலில் நல்ல விஷயங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. ஏன்னா ஒரே வீட்டில் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாமலேயும் ப்ளஸ் இன்றைக்கி ஒரே இடத்துல நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த நீங்கள் பிரிஞ்சு இன்றைக்கி திசை கொண்டா நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்கும். அப்போது இந்த நிலையில் இருந்து மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது. அதுலேயும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, இந்த காலகட்டங்களில் நான் ஒரு சிறு குறு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த தொழிலே எனக்கு வந்து ரன் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வேலை, நான் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையினுடைய சம்பளம் எனக்கு பத்தில் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வர்றதை விட செலவினங்கள் அதிகமாகுது, கடன் சுமைகள் அதிகரிக்குது, வருது, பட் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலன்ற ஒரு பயங்கர குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, ஆனால் பார்த்து உங்களோட குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நோக்கி போயிட்டுருக்காங்க. அங்கே நீங்கள் கடனாளியாகவே ஆகிட்டுருக்கிறீங்கன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த கடன் சுமைகள் சாதாரண ஒரு 50,000 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கி 5-10 எங்கேயோ போயிட்டுருக்கு. இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியலேன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகளும் பல சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். பட் இதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் மாறுது. இந்த 2026 பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சனி பகவான் இந்த இடத்துல நிற்கிறார் மீனத்தில். அதே நேரத்தில் குரு பகவானும் பெரிய லெவலில் உங்களுக்கு பலமான ரீதியில் உங்களுக்கு செயல்பட போகிறாரு. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய கூட பிறந்தவங்க சொந்த பந்த ரீதியில், அதுவும் தந்தை வழி சொந்த பந்த ரீதியில் தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, அதே நேரத்தில் உறவு முறையில் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. சம்மந்தப்பட்டவங்களே உங்கள்கிட்ட சகஜயமாக பேசக்கூடிய நிலைகள் உண்டாகும். நீண்ட நாள் நட்பு பிரியக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அந்த நட்பு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமாக மாறும். பிடிச்ச வாழ்க்கை அமையிலேயே
எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் பிரிஞ்சிட்டோமேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சத்ருவுக்கு சம்மந்தப்பட்டது 6ஆம் வீட்டிற்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். இந்த 6ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரனே உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது எதிரிகளால் சில நன்மைகள் நடக்கும். யார் இத்தனை நாள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தாங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ரீதியிலையும் சரி, உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி, இருக்கக்கூடிய எதிரிகள் விலகக்கூடிய ஒரு காலம், தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம், கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். இதில் 100% இதில் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு இந்த சத்ரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ன்றது இது மட்டும் இல்லை, நோய் நொடிகள் சார்ந்த இடம். அப்போ நோய் நொடின்றது என்ன, நீண்ட நாளாக இருந்த உபாதைகள், அதாவது உடல் ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் விலகக்கூடிய ஒரு காலம். ப்ளஸ் உங்கள் குடும்ப ரீதியில் மருத்துவ செலவுகள், தந்தைக்கோ இல்லை தாய்க்கோ ஆரோக்கிய ரீதியில் பாதிப்பு, ப்ளஸ் அந்த மருத்துவ செலவால் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவர்களுடைய ஆரோக்கியம் சீரடையுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு மாற்றமும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகங்களினுடைய தாக்கத்தில் குறிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் சரி, உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் சரி, 100% உங்களுக்கு ஒரு நல்ல பலமான நிலையை கொடுப்பாங்க. இப்போது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், அதே நேரத்தில் வெளிநாடு வெளி பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களும், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து சினிமா துறை வரைக்குமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க 100% ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். மேலும் அரசியல் துறையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை உருவாக்கிடுவீங்க. புது முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுலேயும் ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கிறதுலையே இந்த லெவலுக்கு ஒரு கிரக அமைப்புகள் மீண்டும் உங்களுக்கு அமையாது. அதனால் இந்த வருடத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் இந்த மார்ச் மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். இந்த சுக்கிரனுடைய உச்சநிலை சனிக்கு மாபெரும் பலத்தை கொடுக்கும். அது உங்களுடைய ராசியினுடைய அதிபதின்றதுனால சொல்ல வேண்டியதே இல்லை. இது எல்லாமே ஒரு ஹை லெவலில், ஒரு டாப் லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கிடும். ஒரு இயல்பான ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. பெரிய லெவலில் ஒரு தொழில் ரீதியிலையும் சரி, வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடுவீங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் இந்த சனி எத்தனை பரல்களோடு இருக்கிறார், ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி 4க்கு கீழே 3, 2 ஒன்றா மாறிடுச்சுன்னா, 0 மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.